அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குப்த பேரரசு பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிசி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து கண்டென்ட்டுமே இதில் இருக்கும். இதை தேவைப்படுவோர் பயன்படுத்திக்கோங்க. குப்த பேரரசு பற்றி பார்க்கணும் அப்படின்னா, வட இந்தியாவில் ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேரரசு தான் குப்த பேரரசு. குப்தர்களுடைய காலத்தை இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் பண்பாட்டு மலர்ச்சி காலம், செவ்வியல் காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. கலை, இலக்கியம், அறிவியல், கணிதம், மருத்துவம் இந்த எல்லா துறைகளுமே குப்த பேரரசுல வளர்ச்சி பெற்றிருந்தது. குப்தர்களுடைய காலத்தை பொதுவாக எவ்வளோ காலம் சொல்கிறோன்னா, கிபி 320 550 வரைக்கும் சொல்கிறோம். இப்போ குப்த பேரரசு பற்றி தெரிந்து கொள்வதற்கான முக்கியமான ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இலக்கிய ஆதாரங்கள் இருக்கு. அதில் புராணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பாகவத புராணம், விஷ்ணு புராணம், வாயு புராணம் இதெல்லாம் குப்த பேரரசு பற்றி தெரிந்து கொள்றதற்கான சான்றுகள். அது மட்டும் இல்லாமல் விஷாகதத்தர் எழுதின தேவி சந்திரகுப்தம், முத்திர ராட்சசம் அப்படின்ற நூல்கள், காளிதாசருடைய மேகதூதம், இந்த மாதிரி சாகுந்தலம் இந்த மாதிரியான நூல்களும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கு. கல்வெட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது அலகாபாத் கல்வெட்டு, இது சமுத்திரகுப்தருடையது, ஹரிசேனர் எழுதியிருப்பாரு. அடுத்து மெக்ருலி இரும்பு தூண் கல்வெட்டு, இது முதலாம் சந்திரகுப்தருடைய போர் முறைகள் பற்றி சொல்லக்கூடியது. அது மட்டுமல்லாமல் குப்தர்களுடைய காலத்தில் வெளியிடப்பட்ட நிறைய தங்கம், வெள்ளி, செம்பு நாணயங்களும் குப்த பேரரசு பற்றி தெரிந்து கொள்வதற்கான முக்கிய ஆதாரங்களாக இருக்கு. அதோடு சேர்த்து சீன பயணி பாய்யானுடைய குறிப்புகளும் நமக்கு முக்கிய ஆதாரமா இருக்கு. நெக்ஸ்ட், குப்த பேரரசுல இருந்திருக்கக்கூடிய முக்கியமான அரசர்கள் யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ரீகுப்தரை சொல்றோம். ஸ்ரீகுப்தர் தான் பாத்தீங்கன்னா குப்த பேரரசை முதல்ல தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீகுப்தர் தான் குப்த பேரரசை தோற்றுவித்தார் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இரித்தாபுர செப்பு பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டயம் இருக்கு. இரித்தாபுர செப்பு பட்டயம், இதன் மூலமா தான் ஸ்ரீகுப்தர் தான் குப்த பேரரசை நிறுவினார் அப்படின்னு சொல்றோம். இவர் தன்னை மகாராஜாதி ராஜா அப்படின்னு அழைத்து கொண்டார். நெக்ஸ்ட், முதலாம் சந்திரகுப்தர் வராரு. இவர் மகாராஜாதி ராஜா அப்படின்னு தன்னை அழைச்சுக்கிட்டாரு. அதாவது அரசர்களுக்கு அரசன் என்று முதலில் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர். இவர் லிச்சாவி நாட்டோட இளவரசி குமாரதேவியை மணந்துக்கிட்டு தன்னோட எல்லையை விரிவுபடுத்திருக்கிறாரு. தான் வெளியிட்டிருக்கக்கூடிய நாணயங்கள்ல தன்னுடைய மனைவியோட உருவத்தையும் சேர்த்து வெளியிட்டிருப்பாரு முதலாம் சந்திரகுப்தர். அடுத்து சமுத்திரகுப்தர். குப்த அரசர்களையே மிகச்சிறந்த அரசர் யாரு அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான். இவருடைய படைத்தலைவராயிருந்த ஹரிசேனர் இவருடைய போர் வெற்றிகள் பத்தி அலகாபாத் கல்வெட்டுல சொல்லியிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 12 ஆட்சியாளர்களை இவர் வென்றதாக ஹரிசேனர் சொல்லியிருக்கிறாரு. அதுல 33 வரிகள்ல நாகரி வரி வடிவத்துல எழுதப்பட்டிருக்கும். வரலாற்று ஆசிரியர் வின்சென்ட் ஸ்மித் சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்கிறாரு. இவருடைய நாணயங்கள்ல சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போல வரையப்பட்டிருக்கும். சமுத்திரகுப்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெல்லப்படாத மன்னர்களாலும் வெல்லப்படவியலாத மாமன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சமுத்திரகுப்தருக்கு பாடல் இயற்றக்கூடிய திறன் இருந்ததுனால இவரை கவிராஜன் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இவர் சமய பொறையை பின்பற்றியதால் விக்கிரமாங்கன் அப்படின்ட்டு அழைச்சிருக்காங்க. கவிராஜன், விக்கிரமாங்கன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். அது மட்டுமல்லாமல் இலங்கை மன்னர் மேகவர்மன் அப்படின்றவர் சமுத்திரகுப்தருக்கு நிறைய பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சு கயால ஒரு புத்த மதம் கட்டுறதுக்கு சமுத்திரகுப்தர்கிட்ட இலங்கை மன்னர் மேகவர்மன் அனுமதி வாங்கியிருக்காரு. அஸ்வமேதம் யாகம் நடத்திருக்காரு. காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுத்து வந்திருக்கிறாரு சமுத்திரகுப்தர். அடுத்து சந்திரகுப்தர், இரண்டாவது சந்திரகுப்தர். இவர் விக்ரமாதித்தன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அழைத்து கொண்டார். நாகர்குல இளவரசி குமாரதேவியை திருமணம் பண்ணியிருப்பாரு. பாடாலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்தியிருப்பாரு. இவருடைய ஆட்சி காலத்துல உஜ்ஜயினி முக்கிய வணிக முக்கியத்துவம் வாய்ந்த நகர வளர்ச்சி பெற்றது. விரைவிலே குப்த பேரரசோட ஒரு மாற்று தலைநகரமாகவும் உஜ்ஜயினி மாறியது. இவரும் அஸ்வமேத யாகம் நடத்தியிருக்கிறாரு.
அதே போல சாகர்களை வென்றதால் இவர் வந்துட்டு சாகரி அப்படின்ற பட்டத்தை சூட்டிக்கிறாரு. இவருடைய அவைய வந்துட்டு நவரத்தினங்கள் அலங்கரிச்சிருக்காங்க. அதுல முக்கியமானவர் யாரு அப்படின்னா காளிதாசர் ஒருத்தர். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு நிறைய விருது பெயர்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ரூபகீர்த்தி, விக்ரமாதித்தன், சிம்ம விக்ரமன், பரபாகவதன் அப்படின்னு சொல்லிட்டு பல விருது பெயர்கள் இருக்கு. இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல தான் சீன பயணி பாய்கியான் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. இரண்டாம் சந்திரகுப்தர் நிறைய ஃபர்ஸ்ட் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர் இவர் தான். இவருடைய சாஞ்சி கல்வெட்டு வந்துட்டு பஞ்சமண்டலி பத்தி சொல்லுது. அடுத்து எந்த அரசர் அப்படின்னா குமாரகுப்தர். இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்துட்டு தொடங்கி வச்சவர். இவருக்கு வந்துட்டு சக்கராதித்யர், இன்னொன்னு மகேந்திராத்தியா அப்படின்ற விருது பெயர்களும் இருந்திருக்கு. கடைசி குப்த பேரரசர் யாரு அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். இவர் தான் கடைசி ரூலர் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் இருந்தவர் யாரு அப்படின்னா விஷ்ணுகுப்தர் அப்படின்றவர் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. விஷ்ணுகுப்தருடைய ஆட்சியோட குப்த பேரரசு வந்துட்டு டிக்ளைன் ஆயிடுது. அடுத்து குப்த பேரரசுல அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மன்னராட்சி முறை தான் இருந்திருக்கு. பேரரசுகள் எல்லாமே மாகாணங்களா பிரிச்சிருக்காங்க. இந்த மாகாணங்களுக்கு என்ன பேருனா புத்திகள் அப்படின்னு பேரு. இந்த மாகாணங்களுடைய ஆளுநர்களுக்கு பேரு உபரிகர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மாகாணங்கள் எல்லாமே மாவட்டங்களா பிரிஞ்சிருக்கு. அந்த மாவட்டங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா விஷயங்கள் அப்படின்னு சொல்றோம். விஷயங்களை ஆட்சி பண்ணவங்களுக்கு பேரு விஷயபதி. இந்த மாவட்டங்கள் எல்லாமே கிராமமா பிரிஞ்சிருக்கு. கிராமங்கள் ஆட்சி பண்ணவங்க கிராமணி அப்படின்னு சொல்றோம். கிராம சபைகள் இருந்திருக்கு. நல்ல வரி வசூல் செய்யக்கூடிய முறை இருந்திருக்கு. வரி வசூல் அப்படின்னா பாகா அப்படின்னு சொல்லி சொல்றோம். எப்படின்னா விளைச்சல்ல 1/6 வந்துட்டு வரி வசூல் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு குப்த பேரரசுல இருக்கக்கூடிய பொருளாதாரம் பத்தி பாக்குறோம். விவசாயம் வந்துட்டு முக்கிய தொழிலா இருந்திருக்கு. உள்நாட்டு வெளிநாட்டு வாணிப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நிறைய தங்கம், வெள்ளி, செம்பு நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. விவசாயத்தோடு மட்டுமல்லாமல் பட்டு, இரும்பு தொழிலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது மட்டுமல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பகார்பூர் கல்வெட்டு அப்படின்ற கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா அரசர் தான் நிலத்தின் உரிமையாளர் அப்படின்னு சொல்லுது. அதே போல மண்டசோர் கல்வெட்டு அப்படின்ற கல்வெட்டு வணிக குழு வந்துட்டு வங்கி பணியை மேற்கொண்டனர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல பாகியான் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா தாமிரலிப்தி அப்படின்ற ஒரு இடம் தான் கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய முக்கியமான வணிக மையம் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கிறாரு. சீன பயணி பாகியான் தாமிரலிப்தி வந்துட்டு கிழக்கு கடற்கரையில் இருந்த முக்கிய வணிக மையம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்து சமயத்தை ஃபாலோ பண்ணிருக்காங்க. வைணவத்துக்கு வந்துட்டு அதிக ஆதரவு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புத்த சமயம், சமண சமயத்தையும் ரொம்ப மதிச்சு மரியாதையாவே நடத்திருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குப்த பேரரசருடைய காலத்துலதான் வாலாபில வந்துட்டு, அதாவது வல்லாபின்னு சொல்லுவோம், வல்லாபில வந்துட்டு 2வது சமண சமய மாநாடு வந்து நடந்திருக்கும். அடுத்து சமய சகிப்புத்தன்மையும் குப்த பேரரசுல இருந்திருக்கு. இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இலக்கியங்கள்ல முக்கியமானது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காளிதாசரை நம்ம விட்டுறவே கூடாது. காளிதாசருடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது காளிதாசருடைய காவியம் வந்துட்டு சாகுந்தலம். இந்த சாகுந்தலம் வந்துட்டு உலகில் இருக்கக்கூடிய தலைச்சிறந்த 100 புத்தகங்கள்ல ஒன்னா இருக்கு. அதே போல காளிதாசருடைய நாடகம் அப்படின்னா மாளவிகாக்கினிமித்திரம் அண்ட் விக்ரம ஊர்வசியம் அப்படின்ற நூல். காப்பியம் அப்படின்னு பார்த்தோம்னா ரகுவம்சம், குமாரவம்சம் 2 நூல் இருக்கும். காளிதாசருடைய கவிதை அப்படின்னு பார்த்தோம்னா ரிது சம்ஹாரம், மேகதூதம். இதெல்லாம் காளிதாசருடைய நூல்கள். அது மட்டுமல்லாமல் விஷாகதத்தருடைய முத்திரராஜசம், தேவி சந்திரகுப்தம் அப்படின்ற ஒரு நாடக நூல், சூத்திரகர் அப்படின்றவர் எழுதின மிருச்சகடிகம் அப்படின்ற ஒரு நூல், பராவி அப்படின்றவர் எழுதின கிருதார்ஜுனியம் அப்படின்ற நூல். இந்த கிருதார்ஜுனியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில நடைபெற்றிருக்கக்கூடிய மோதலை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கதை தான் பராவி எழுதின கிருதார்ஜுனியம் அப்படின்ற நூல். தண்டின் அப்படின்ற புலவர் வந்துட்டு காவிய தரிசம் தசகுமார சரிதம் அப்படின்ற நூல் எழுதியிருப்பாரு. வாசவதம் அப்படின்ற நூலை வந்துட்டு சுபந்து அப்படின்றவர் எழுதியிருப்பாரு. நம்ம இப்ப எல்லாம் சொல்லக்கூடிய பஞ்சதந்திர கதைகள் எல்லாமே குப்தர்களுடைய ஆட்சி காலத்துலதான் விஷ்ணு சர்மா அப்படின்றவனால தொகுக்கப்பட்டிருக்கும். அதே போல
அமர சிம்ஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்த சமயத்தை சார்ந்த அறிஞர் வந்துட்டு அமரகோசம் அப்படின்ற ஒரு அகராதியை வந்துட்டு படிச்சிருப்பாரு. இப்ப நம்ம தற்காலத்துல பயன்படுத்தக்கூடிய ராமாயணம் மகாபாரத நூல்கள் எல்லாமே இறுதி வடிவம் பெற்றது யாருடைய ஆட்சி காலத்துல அப்படின்னா குப்தர்களுடைய ஆட்சி காலத்துலதான் இறுதி வடிவம் பெற்றது. அறிவியல் கணிதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரியப்பட்டர் தான் பூஜ்ஜியத்தை வந்துட்டு குப்தர்களுடைய ஆட்சி காலத்துல கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதே போல பூமி வந்துட்டு சுழல்கிறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொன்னவரும் ஆரியப்பட்டர் தான். அவர் எந்த நூல் மூலமா சொன்னாரு அப்படின்னா ஆரியப்பட்டியம் அப்படின்ற நூல் மூலமா சொல்லியிருப்பாரு. அடுத்து வராகமிகிரர் பஞ்ச சித்தாந்திகா அப்படின்ற நூல் எழுதியிருப்பாரு. அதுல வந்துட்டு வானவியல் அமைப்புகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே போல வராகமிகிரர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பிருகத் சம்ஹிதை அப்புறம் பிருகத் ஜாதகம் அப்படின்ற நூலை வந்துட்டு எழுதியிருப்பாரு. வாக்பாதர் அப்படின்றவர் வந்துட்டு அஷ்டாங்க சம்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்தோட 8 பிரிவுகள் அப்படின்ற நூலை எழுதியிருப்பாரு. அதே போல குப்தர்களுடைய ஆட்சி காலத்துலதான் இந்த தசம முறையும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். மருத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா தன்வந்திரி வந்துட்டு ஆயுர்வேத மருத்துவத்தை வந்துட்டு குப்தர்களுடைய ஆட்சி காலத்துலதான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதே போல அறுவை சிகிச்சை வந்துட்டு அதிகமா பயன்படுத்தப்பட்ட காலம் எது அப்படின்னு கேட்டா குப்தர்களுடைய ஆட்சி காலம்தான். அடுத்து குப்தர்களுடைய கலை கட்டிடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது குப்தர்கள் நாகரி திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கலைப்பாணியுமே பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜான்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தியோகார் கோயில், அலகாபாத் பக்கத்துல இருக்கக்கூடிய கார்வாஸ் அப்படின்ற கோயில். அதே போல ஸ்கந்தகுப்தருடைய பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. குப்தர்கள் கால ஓவியங்கள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குவாலியர் பக்கத்துல இருக்கக்கூடிய பாக்குகைகள் அதிகமா இருக்கு. அடுத்து குப்தர்களுடைய சிற்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சாரநாத்துல வந்துட்டு நிற்கக்கூடிய ஒரு புத்தருடைய சிலை இருக்கு. அதே போல உதயகிரி குகைகள்ல வந்துட்டு வராக அவதார சிலை இருக்கு. சிற்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சாரநாத்துல இருக்கக்கூடிய நிற்கும் புத்தர் சிலை, உதயகிரி குகையில் இருக்கக்கூடிய வராக அவதார சிலை. அடுத்து உலோக சிற்பம் அப்படின்னு பார்த்தோம்னா சுல்தான்கஞ்ச் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய 7 அடி உயரமுள்ள புத்தர் சிலை, நாலந்தால இருக்கக்கூடிய 18 அடி உயரம் இருக்கக்கூடிய புத்தருடைய செம்பு சிலை. இதெல்லாம் உலோக சிற்பத்துக்கு எடுத்துக்காட்டுகள். அடுத்து வெளிநாட்டு பயணி பத்தி பார்க்க போறோம். பாக்யான் வந்துட்டு சீன பயணி பாக்யான் வந்துட்டு குப்தர்களுடைய ஆட்சி காலத்துல தான், அதாவது 2வது சந்திரகுப்தர் ஆட்சி காலத்துல தான் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. இவர் வந்துட்டு புத்த சமயத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இந்தியால 9 வருஷம் பாக்யான் தங்கி இருந்திருப்பாரு. அதுல 6 ஆண்டுகள் குப்த பேரரசுல கழிச்சிருப்பாரு. கங்கை சமவெளி என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பிராமணர்களின் பூமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கங்கை சமவெளி பகுதியில புத்த சமயம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு பிராமணர்கள் எழுச்சி அடைந்தனர் அப்படின்றதையும் உறுதிப்பட சொல்லியிருப்பாரு. கங்கை சமவெளி பிராமணர்களின் பூமி அப்படின்றத எதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சீன பயணி யுவான் சுவாங் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் குப்தர்கள் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கந்தகுப்தருடைய ஆட்சி காலத்துல ஹூணர்களோட படையெடுப்பு இருந்தது. விஷ்ணுகுப்தர் போன்ற பலவீனமான அரசர்கள் இருந்தாங்க. நிறைய உள்நாட்டு கிளர்ச்சிகள் வளர ஆரம்பிச்சிருச்சு. பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஸோ அதனாலதான் குப்தர்கள் வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்றத பாக்குறோம். இதுல முக்கியமான இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்தர்களுடைய பேரரசு நிறுவனவர் யாரு அப்படின்னா ஸ்ரீகுப்தர். இரிதாபுர சிற்பப்பட்டை மூலமா தெரிஞ்சுக்கிறோம். சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொன்னது யாருன்னா வரலாற்று ஆசிரியர் வின்சென்ட் ஸ்மித் சொல்லியிருப்பாரு. சந்திரகுப்தர் செகண்ட் வந்துட்டு விக்ரமாதித்தன் அப்படின்னு சொல்றோம். சீன பயணி பாய்கியான் வந்துட்டு இந்தியா வந்திருப்பாரு குப்த பேரரசு காலத்துல தான். 9 வருஷத்துல 6 வருஷம் வந்துட்டு குப்த பேரரசு தங்கி இருந்திருப்பாரு. ஆரியப்பட்டியம் அப்படின்ற நூல்ல தான் ஆரியப்பட்டர் வந்துட்டு பூஜ்ஜியத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. சமுத்திரகுப்தர் பத்தி அலகாபாத் கல்வெட்டு பேசுது. ஸ்கந்தகுப்தர் வந்துட்டு ஹீனர்களை தடுத்திருப்பாரு. குப்தர்களுடைய காலத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ எல்லா பேரரசுகளுக்கும் எல்லா வரலாற்று ஆசிரியர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த சான்றா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குப்த பேரரசு தான். அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேங்க்யூ.